ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த டாபிக்னா லைட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லெசனில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, டைப்ஸோட வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன, மிரர்ஸோட வேரியஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்குது, ஸ்பெரிக்கல் மிரர்ஸோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன, ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, கெலிடோஸ்கோப் அண்ட் பெரிஸ்கோப்போட பிரின்சிபல்ஸ் அண்ட் ரிஃப்ராக்ஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட், இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர் பார்க்கலாம். Introduction. Lofty mountains covered with greenish vegetation, magnificent trees reaching up to the clouds, beautiful streams drifting down the valleys, bluish water roaring towards the coast, and the radiant sky in the morning being filled with golden red color. All give delight to our eyes and peace to our mind, but we can see all them without light? No, because we can see things around us only when the light reflected by them reaches our eyes. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மவுண்டைன்ஸு, சன்னு, பேர்ட்ஸு, சீஸ், இதெல்லாமே வந்து எவ்வளோ அழகாக இருந்தாலும் கூட நம்மளோட லைட் இருந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும், நம்ம கண்கள்னால அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது ஸ்ட்ரெயிட் லெவலில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கிளாஸில் படித்த மாதிரியே தான் how it is reflected by the polished surface such as plane mirrors. polished surfaces இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இந்த லெசனில் பார்த்துட்டிங்கன்னா மிரரோட டைப்ஸு, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் பேரபோலிக் மிரர்ஸ், அதோட டே டு டே அப்ளிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன், அதோட ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, பெரிஸ்கோப், கெலிடோஸ்கோப்பு, இதோட பிரின்சிபல்ஸ், இதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்னொரு டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா வேரியஸ் பர்பஸ்க்காக நம்ம நிறையா மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம டெக்கரேஷன்ஸ் கூட யூஸ் பண்ணுறோம். இந்த வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா ரியர் வியூ மிரர் அப்படிங்கிற ஒரு டைப் யூஸ் பண்ணுறோம். சயின்டிஃபிக் அப்பாரட்டஸில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப், அதில் கூட ஒரு மிரர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் டிவைஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா பாலிஷ்டு சர்ஃபேஸ், அந்த மாதிரியான அந்த மாதிரி பாலிஷ்டு சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய மிரர்ஸ் யூஸ் பண்ணுறோம். டிபிக்கல் மிரர் அப்படிங்கிறது கிளாஸ் ஷீட் கோல்டு வித் அலுமினியம் ஆர் சில்வர். அதாவது ஒரு டிபிக்கல் மிரர் அப்படின்னு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் ஒரு கிளாஸ் ஷீட்டு, அதில் ஒரு சைடு வந்து அலுமினியம் இல்லைனா சில்வரை வச்சு கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மிரர்ஸ் ஹாவ் அ பிளெயின் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். மிரருக்கு வந்து ஒன்றா பிளெயின் இருக்கும், இல்லைனா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்வ்டு மிரர்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல், சிலிண்ட்ரிக்கல், பேரபோலிக் அண்ட் எலிப்சாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மிரர் அதோட ஷேப்பை வச்சு தான் அது எந்த மாதிரியான இமேஜை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளெயின் மிரர்ஸ் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான இமேஜ் எப்படி இருக்கோ அது அப்படியே காட்டும். பட் இந்த கர்வ்டு மிரர்ஸ் அப்படி கிடையாது, ஒன்றா என்லார்ஜ் பண்ணியும் காட்டும், சின்னது பண்ணியும் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Would you have studied about plane mirrors in your lower classes? In this section you will study about spherical and parabolic mirrors. நம்ம இந்த plane mirrors அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வேஸ்ட்டாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் தான் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் அண்ட் பேரபோலிக் மிரர்ஸை பற்றி பார்க்கலாம். மிரர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிளெயின் மிரர் அண்ட் கர்வ்டு மிரர்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. அதில் கர்வ்டு மிரர்ஸ் பிளெயின் மிரர்ஸ் ஒன்றுமே இல்லை. பட் கர்வ்டு மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் மிரர், சிலிண்ட்ரிக்கல் மிரர், பேரபாலிக் மிரர், எலிப்சாய்டு மிரர் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பில் பிரிச்சிருக்காங்க. Do you know பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் கோட்டிங் அ கிளாஸ் பிளேட் வித் அ தின் லேயர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் மெட்டீரியல் வாஸ் in practice during the 16th century in Venice, Italy. They used an amalgam of tin mercury for this purpose. Nowadays, a thin layer of molten aluminum or silver is used for coating glass plates that will then become mirrors. அதாவது இந்த மாதிரி பிளெயின் மிரர்ஸில் வந்து ஒரு சைட் கோட் பண்ணி கண்ணாடியாக யூஸ் பண்ணுற வழக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16th centuryலேருந்து இருக்குது. வெனைஸ், இட்டாலியில் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அமல்கம் ஆஃப் டின் இல்லைனா மெர்க்குரி அந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அலுமினியம் அண்ட் சில்வர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா பிளெயின் மிரர்ஸுக்கு. இப்போ ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஆர் ஒன் ஃபார்ம் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். இது வந்து கர்வ்டு மிரர்ஸில் ஒரு டைப் அப்படின்னு சொல்லலாம்.
இது வந்து அதோட ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஸ்பியர் ஷேப்பில் இருக்கனால நம்ம அந்த ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஷேப்பை ரிசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடில் பார்த்துட்டிங்கன்னா சில்வர்னால கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ்னு அதர் சைட். அப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு சைடில் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இமேஜ் பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ கான்கேவ் மிரர்னால் என்னென்னு பார்க்கலாம். கான்கேவ் மிரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் தான் இன் விச் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் அக்கர்ஸ் ஆன் இஸ் கான்கேவ் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் கான்கேவ் மிரர். இதில் வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் இருக்குது. அதே இதில் வந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கான்கேவ் பார்ட்லேருந்து வெளியே போகுது அப்படிங்கிறப்போ இதை கான்கேவ்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இமேஜை வந்து பெருசு பண்ணி காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மெயினாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்னா மேக்கப் மிரர்ஸில் யூஸ் பண்ணுறோம். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் அந்த ரீஜனில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா இருக்க ஆப்ஜெக்டோட சைஸை கொஞ்சம் குட்டி பண்ணி காட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதோட டயக்ராம்ஸ் பாருங்கள், இது ரெண்டும் தான். இது வந்து கான்கேவ் மிரர், இது வந்து கான்வெக்ஸ் மிரர். இது வந்து லைட்டை வந்து ஒரு இடத்துக்கு போகிறனால அது வந்து மேக்னிஃபை பண்ணி காட்டும். இது வந்து ஒரு இடத்துலேருந்து பிரிஞ்சு போகிறனால இது வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ நோ பார்க்கலாம். Convex mirrors used in vehicles or rear view mirrors are labeled with a safety warning. Objects in the mirrors are closer than they appear to warn the drivers. This is because inside the mirrors vehicles are appear to be coming at the long distance. அதாவது என்னன்னா இந்த மாதிரியான கான்வெக்ஸ் மிரர்ஸ் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா வண்டியில் இருக்குது பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸில் இருக்கக்கூடிய கண்ணாடி, 2 வீலர் 4 வீலர் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் வந்து ஒரு வார்னிங் லேபிள் இருக்கும். என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் இந்த மிரர்ஸ் ஆர் க்ளோசர் தென் தே அப்பேர். அது எங்கே இருக்கோ அதை விட ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இருக்கும். எதுக்காகனா டிரைவர்ஸ்க்காக தான். ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலுமே கூட ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிட்டேயே இருக்க மாதிரி இந்த மிரர்ஸில் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. Parabolic mirrors அப்படின்னு பார்த்தீங்கன்னா a parabolic mirror is one type of curved mirror which is a shape of parabola. It has a concave reflecting surface and the surface directs the entire incident beam of light to converge all its focus point. இதில் என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல என்டையராக உள்ள வரக்கூடிய எல்லா பீமும் ஒரு இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பெரிய பெரிய சேட்டலைட்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலார் அந்த டைம்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சேம் வே லைட் ரேஸ் ஜென்ரேட்டட் பை த சோர்ஸ் பிளேஸ் அட் திஸ் ஃபோக்கல் பாயிண்ட் வில் ஃபால் ஆல் திஸ் சர்ஃபேஸ் அண்ட் வில் பி டைவர்ஜ் இன் டு டைரக்ஷன். இதில் படக்கூடிய எல்லா ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் இது வந்து ஒட்டியாக குவிச்சிருவாங்க. எல்லா ரேஸும் ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. which is parallel to the principal axis of a parabolic mirror. Hence, a light rays will be reflected to a long distance without getting diminished. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ரேஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். Parabolic mirrors are also known as parabolic reflectors or used to collect a project energy such as heat, light, sound and radio waves. They are used in reflecting telescope, radio telescopes, parabolic microphones. They are also used in solar cookers and also in solar water heaters. அதாவது அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணி ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஒரு பாயிண்ட்டாக கொண்டு போய் அதை வந்து எனர்ஜியை யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ரேடியோ டெலஸ்கோப்ஸு, பேரபோலிக் மைக்ரோஃபோன்ஸு, இந்த டெலிவிஷன் அந்த சிக்னல்ஸ் எல்லாம் வெளியே போகுது இல்லையா, அங்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா do you know the principle behind the working of parabolic mirror has been known since the Greco-Roman times. The first mention of this structure was found in the book. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குது மிரர்ஸுக்கு, கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி எதில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பர்னிங் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. இது வந்து வந்து 10th century டைம்லேயே வந்து இதை பற்றி ஒரு நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு பேரபோலிக் மிரரை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரிச் ஹெட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஜெர்மன் ஃபிசிஸ்ட்டு. இவர் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் ஆண்டனா வந்து 1888 உருவாக்கதான் சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். சில டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெரிக்கல் மிரருக்கு அதோட ரிஃப்ளெக்ஷனை அதெல்லாம் சொல்கிறதுக்கு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் அ சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஃப்ரம் விச் அ மிரர் இஸ் மேட். இட் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் சி இன் த ரே டயக்ராம். அதாவது ஒரு ரே டயக்ராம் இருக்குது அப்படிங்கிறப்போ இந்த சி அப்படிங்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த கர்வேச்சர், அதாவது அதோட வளைவுகளில் ஒரு மைய புள்ளி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா it is a geometric center of the spherical mirror. It is denoted by the letter P. அதாவது ஜாமெட்ரிக்கலாக
அதோட மொத்த ஷேப் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அது அந்த வேஸில் ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறப்போ இந்த போலை சொல்லலாம். அது வந்து பீன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் அண்ட் த வெட்ரிக்ஸ். அதாவது ஸ்பியர் அண்ட் வெட்ரிக்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கூடிய ஒரு ரீஜன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர்னு சொல்லுவோம். அதை வந்து ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்த லைன் ஜாயினிங் த போல் ஆஃப் மிரர் அண்ட் இட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இஸ் கால்ட் பிரின்சிபல் ஆக்சஸ். ஒரு லைன் வந்து போல் அண்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இது ரெண்டுத்தையுமே வந்து ஒரு லைன் ஜாயின் பண்ணுது அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். Focus அப்படின்னு பார்த்தீங்கன்னா when a beam of light is incident on a spherical mirror, the ray reflected converge at or appear to diverge from a point on the principal axis. This point is called as focus. அதாவது இப்போ இன்சிடென்ட் ரேடியேஷன் வந்து அந்த ஸ்பெரிக்கல் மிரரில் இல்லைனா பேரபோலிக் மிரரில் படுது அப்படிங்கிறப்போ அந்த லைட் எல்லாமே போய் ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் ஆகும், எல்லாமே வந்து குவியும். அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து நம்ம எஃப் அப்படிங்கிற வேர்டை வச்சு மென்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபோக்கல் லென்த் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அந்த பிரின்சிபல் ஃபோக்கஸ். இப்போ வந்து போல் அதோட ஃபோக்கஸ் இருக்குல்ல, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய லென்த்து தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் டிவைடட் பை 2. அதாவது அந்த கர்வேச்சரோட ரேடியஸ் அதை வந்து நம்ம டிவைட் பை 2 பண்ணுறப்போ நம்ம ஃபோக்கல் லென்த் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம், அதாவது ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து டிவைட் பை 2 பண்ணுறப்போ நமக்கு ஃபோக்கல் லென்த் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இமேஜஸ் ஃபார்ம்டு பை ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய இமேஜஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா ரியல் இமேஜ், இன்னொன்று வந்து வெர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் இமேஜை வந்து நம்ம ஸ்க்ரீனில் ஃபார்ம் பண்ண முடியும், பட் வெர்ச்சுவல் இமேஜை நம்மளால் ஸ்க்ரீனில் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜ் ஃபார்ம் பை கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட் வெர்ச்சுவல் அண்ட் டைமென்ஷன் இன் சைஸ். கான்வெக்ஸ் மிரர் பார்த்துட்டிங்கன்னா எரெக்ட், வெர்ச்சுவல் அண்ட் டைமென்ஷனாக இருக்கும், அதாவது சைன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் எ ரிசல்ட் இமேஜ் ஃபார்ம்டு பை திஸ் மிரர்ஸ் கேன் பி ப்ரொஜெக்டட் ஆன் அ ஸ்க்ரீன். அப்போது இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ்னால் உருவாகக்கூடிய இமேஜஸை வந்து நம்மளால் ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The characteristics of an image are determined by the location of an object. As the object gets closer to the concave mirror, the image gets larger until attaining approximately the size of the object. கான்கேவ் மிரரில் பார்த்துட்டிங்கன்னா அதோட இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்க லொக்கேஷன் வந்து கிட்ட வர அதோட ஆப்ஜெக்ட் வந்து சைஸ் வந்து மேக்னிஃபை பெருசாகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. As the object moves away, the image dimensions in size and gets gradually closer to the focus until it reduces to a point at the focus when the object is at an infinite distance from the mirror. The size and the nature of the image formed by the convex mirror is given in the table 3.1. அதாவது 3.1 இந்த டேபிளில் பார்த்துட்டிங்கன்னா கான்வெக்ஸ் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Concave mirrors from a real image and it can be caught on the screen. Unlike convex mirrors, concave mirrors show different image types. Depending on the position of the object in front of the mirror, the position, size and the nature of the image will vary. Provides a summary of image formed by the concave mirror. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்கேவ் மிரரோட இமேஜ் ஃபார்மேஷனும் கான்வெக்ஸோட மிரர் அதோட இமேஜ் ஃபார்மேஷனும் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனை வச்சு ஒரு மிரரும் ஒவ்வொரு மாதிரியான ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து எஃப்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இமேஜ் சைஸ் வந்து பெருசாகி வெர்ச்சுவல் அண்ட் எரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி அண்ட் போலில் இருக்குது அப்படின்னா பி அண்ட் எஃப் அதுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் அண்ட் வெர்ச்சுவல் அண்ட் எரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த பொசிஷனில் இருந்தால் அதோட இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்சர்வ் ஃப்ரம் த டேபிள் தட் a concave mirror always forms a real and invert image except that the object is placed between the focus and the pole of the mirror. In this position it forms a virtual and erect image. அதாவது இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு அதோட கான்கேவ் மிரர் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஃபோக்கஸ் அண்ட் போலுக்கு நடுவில் இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஒரு வெர்ச்சுவல் அண்ட் ஒரு எரெக்ட் இமேஜை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரர்ஸ். கர்வ்டு மிரர்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஷேவிங், மேக்கப்பிங் அந்த மாதிரியான இடத்துல மேக்கப் திங்ஸ் அந்த பார்லர்ஸ் அங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா
டார்ச்சு, ஹெட்லைட்டு அந்த மாதிரியான டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லார்ஜ் ஏரியாவில் விடக்கூடிய ஒரு லைட் எனர்ஜியை ஒரு இடத்துக்கு ஸ்பாட் பண்ணி இந்த சோலார் குக்கர்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதாவது சோலார் எனர்ஜியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கான்கேவ் மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது போக ஹெட் மிரர்ஸ் டாக்டர்ஸ் நம்மளோட எக்ஸாமைன் பண்ணுறதுக்காக, அதாவது எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது போக டெலஸ்கோப்ஸில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மெயின் பார்த்திங்கன்னா நம்மளோட 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ் வெஹிக்கலில் மிரராக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹால்வேஸ், வேரியஸ் பில்டிங்ஸ் இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல், ஹோட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் அந்த இடத்துலலாம் ஹால்வே பில்டிங்ஸில் ஒரு சீலிங்காகவும் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இல்லை சைட் வால்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அண்ட் ஆல்சோ யூஸ்ட் ஆன் ரோட்ஸ் வேர் தே ஆர் ஷார்ப் கேவ்ஸ் அண்ட் டர்ன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த பக்கம் டேர்னிங் பாயிண்டில் வரக்கூடிய வெஹிக்கிளை பார்க்குறதுக்காக இந்த கான்வெக்ஸ் மிரர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இன்சிடென்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்சிடென்ட் ரே அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா the reflected ray and the normal at the point of incidence all lie in the same plane. அதாவது இந்த இன்சிடென்ட் ரேவாக இருந்தாலும் சரி, ரிஃப்ளெக்டட் ரேவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒரே பிளேனில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The angle of incidence and the angle of reflection are always equal. Angle of incidence and angle of reflection ரெண்டுமே ரெண்டோட ஆங்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இன்சிடெண்ட்டாக ஒரு ரே உள்ளே வருது அப்படின்னா அதை நம்ம இன்சிடென்ட் ரே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பிளெயினில் பட்டு அது அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போகுது இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பால் இருக்குது, பாலை கீழே போடுறோம் அப்படிங்கிறப்ப அது இன்சிடென்ட், அங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி மேலே பவுன்ஸ் ஆகி மேலே வருது இல்லையா, அதை நம்ம ரிஃப்ளெக்டட் ரே அப்படின்னு சொல்லலாம். இது சேம் பிளெயினில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஃப்ளெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா when a beam of light falls on a smooth surface it gets reflected. After reflection the reflected ray will be parallel to each other. Here the angle of incidence and the angle of reflection of each ray will be equal. Hence the law of reflection is obeyed by in this case thus a clear image is formed. இது எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மவுண்டெயின் இருக்குது அப்படிங்கிறப்போ அதோட எந்த அளவுக்கு அதோட இமேஜ் இருக்கோ அது அப்படியே ரிவரில் விழுந்திருக்கு இல்லையா, அதை நம்ம ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இன்சிடென்ட் ரே இருக்கோ அதே அளவுக்கு ரிஃப்ளெக்டட் ரே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் பாடி ஹேவிங் எ ரஃபர் இர்ரெகுலர், இப்போ வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இல்லையா, ஸோ அது இன்சிடென்ட் ரேவை அப்படியே ரிஃப்ளெக்டட் ரேவாக மாற்றி காமிக்கும் இமேஜை. அதே சில இர்ரெகுலர் ரஃப்பான சர்ஃபேஸ் இருக்கும் இல்லையா, எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு மிரர் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அது வெளிக்கூடிய இமேஜ் இல்லைனா ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துட்டிங்கன்னா அதோட ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸில் இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். அதோட ரிஃப்ளெக்ஷனே மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும். இன்சிடென்ட் ரே வேறு மாதிரி விழுகிறனால அதோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இமேஜ் சரிதா, தண்ணி தெளிவாக இல்லை, அதனால் பார்த்துட்டிங்கன்னா இன்சிடென்ட் ரே எவ்வளோ இதை ஃபோக்கஸாக இருந்தாலும் கூட வெளியே போகக்கூடிய ரிஃப்ளெக்டட் ரே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. டேக் 2 பிளைன் மிரர், 2 பிளைன் மிரரை வச்சுட்டு அது 2 பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் வைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சா கூட அது நிறைய ஆப்ஜெக்ட் இருக்க மாதிரி காட்டும். இதுதான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுக்குள்ளே ஒன்று பட்டு இப்போ 2 மிரர் சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வச்சுருப்பாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே நிற்கிறாங்க, இல்லை ஒருத்தர் போய் நிற்கிறாங்க, இது ஒன்று வைக்கிறோம் அப்படின்னா அது உள்ளே அப்படியே உள்ளே ரொம்ப தூரம் போகிற மாதிரி காட்டும். இது எல்லாமே மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா in this activity given above you observe that for a body kept in between 2 plane mirrors which are inclined to each other you could see many images. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மிரரில் படக்கூடிய இமேஜ் இருக்கு இல்லையா, அது செகண்ட் மிரர் மேலே காட்டும். அதுக்கப்புறமா அந்த செகண்ட் மிரர் இருக்கு இல்லையா, அது திரும்ப ஃபஸ்ட் மிரரில் காட்டும். இதனால் மாற்றி நிறையா இமேஜஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
the number of images formed depends on the angle of inclination of the mirror. எவ்வளோ இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அதோட இன்க்ளினேஷன், அது எந்த ஆங்கிள் இருக்குது அந்த மிரர் அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். The angle between the two mirrors is a factor of 360 degree, then the total number of reflections is finite. If theta is the angle of inclination of the plane mirror, the number of images formed 360 degree by theta. As you decrease this angle, the number of images formed increases. When they are parallel to each other, the number of images formed becomes infinite. அதாவது ரெண்டும் பேரலாக வச்சோம் அப்படிங்கிறப்போ அதில் வரக்கூடிய இமேஜ் வந்து இன்ஃபைனைட்டாக போயிட்டே இருக்கும். பட் பர்பண்டிகுலர் இருக்கப்போ ஆங்கிள் நம்ம டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறப்போ இமேஜ் வந்து விழுகிறது கம்மியாகும். பேரலாக நம்ம மாற்றி கொண்டு போகிறப்போ நிறையா இமேஜ் விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா கூட கொடுத்துருக்காங்க. இப்போ இன்க்ளினேஷன் வந்து 90 டிகிரி இருக்குது அப்படிங்கிறப்போ